ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 7.5 சனி நடைபெறும் பொழுது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் சனி பகவான்? கோச்சா ரீதியாக நவகிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக செய்யணும், நல்லதை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையில் கிரகங்கள் வலிமையான நிலையில் இருந்துச்சுனாக்கா 7.5 சனி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. மாறாக நன்மை பலன்களே வாரி வழங்கும். யாருக்கு 7.5 சனி பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும்னா, அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது, மேலும் உங்களுக்கு 7.5 சனி நடைபெறும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் தீமையான பலன்களை கொடுப்பார். உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னாக்கா, நீங்கள் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லை. உங்களுக்கு ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது, மேலும் கோச்சா ரீதியாக சனி பகவான் கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி உங்களுக்கு 7.5 நடைபெறும்னாக்கா, உங்கள் ராசிக்கு 12, 1, 2 இந்த ராசியெல்லாம் சனி பகவான் கிடக்கும் பொழுது உங்களுக்கு 7.5 நடைபெறும்னு அர்த்தம். இந்த மாதிரி கிரக நிலையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு சனி பகவான் பாதிப்புகளை பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார். யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னாக்கா, உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 3, 6, 10, 11 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு உகந்த இடங்கள். இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்து உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு மாறாக நன்மை பலன்களே சனி பகவான் கொடுப்பார். கோச்சா ரீதியாக சனி பகவான் கொடுப்பார். மொத்தத்தில் 7.5 சனி நடந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையாக கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து, மேலும் 7.5 சனியும் உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா சனி பகவான் நன்மையான பலன்களையே கொடுப்பார். நன்றி.